அப்படி ஜபத்தில் சிவன் வேறு இல்லை, விஷ்ணு வேறு இல்லை, ரெண்டு நாமாவும் ஒன்று தான். நம்ம மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ, எதுக்கு பகவான் ஓடி வரானோ, எதை நினச்சா சுவாமியுடைய உருவம் தெரிகிறதோ அந்த நாமாவை கட்டியாக பிடிச்சிக்கணும். பேதம் பார்க்கப்படாது, வித்தியாசம் பார்க்கப்படாது. இப்படி வித்தியாசம் பார்க்காமல் பிராணாயாமாதி அஷ்டாங்க யோகங்களாகவும் பஜனம் பண்ணிகிட்டே வந்தானக்கு முயற்சி பண்ணி கடைபிடிச்சுட்டே வந்தால் அது பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும். எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடியது குருச்சரணாம்புஜ நிர்பர பக்தா சம்சாராத ஜீராத்பவ முக்தா சேந்திரிய மானச நியமதேவம் திரக்ஷசி நிஜ ஹிருதயஸ்தம் தேவம். அடிப்படையாக நாம் செய்ய வேண்டியது என்னென்ன? ஒரு குருவை போய் கட்டியாக பிடிச்சுங்கோ, அவர் பாதத்தை கட்டியாக பிடிச்சுங்கோ, அந்த பாதத்தை பிடிச்சிட்டு அவர் மூலியமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுங்கோ. நாம் எந்த நிலையில் இருக்கோம், எந்த நிலையிலேருந்து மேலே எழும்பி வரணும், எல்லாம் அவர் பார்த்துப்பார். உண்மையாக இருக்கணும், குருட்ட நம்பிக்கையோடு இருக்கணும், ஸ்ரத்தையோடு இருக்கணும். எதையுமே மறைக்காமல் நமது நல்லதையோ கெட்டதையோ புண்ணியமோ பாப்பமோ எல்லாத்தையும் ஒப்பிச்சுடு. நான் அதை பண்ண இது எப்படி சொல்கிறது பயந்துலாம் இருக்காத, தப்பு பண்ணதை பயந்து சொல்லாமல் இருக்காத. எது பண்ணாலும் குருகிட்ட போய் ஒப்பிச்சுடு, நல்ல எல்லாத்தையும் சொல்லிவிடு. அதுக்கப்புறம் அவர் எதை சரி பண்ணணும், எப்படி சரி பண்ணணும்னு பார்த்து சரி பண்ணி கொடுப்பார். எப்போ நீ பயந்துண்டு உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு சொல்லாமல் இருக்கணும், இது அவருக்கு தெரியக்கூடாது, இது அவருக்கு தெரியணும்னா நினைக்கிறையோ, அப்போ நீ கரையேற முடியாது. எல்லாத்தையும் அங்கே கொட்டி விடுகிறாள். குருச்சரணாம்புஜ நிர்பர பக்தா. நிர்பரம்னு சொன்னால் அப்படி விடாமுயற்சியோட தீவிரமான பக்தியோட அவர்கிட்டயே எல்லாத்தையும் ஒப்படைச்சுடு. குருச்சரணாம்புஜ நிர்பர பக்தா பண்ணால் என்ன ஆகும்னாள், அவர் போடக்கூடிய வழியில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாதையில் அவர் சொன்ன மாதிரி நீ பாட்டுக்கு நடந்து போயிட்டே இது. எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு வந்துள்ளலாம். ஆரம்பத்தில் உனக்கு என்ன பண்ணுறேன்னு உனக்கே புரியாமல் இருக்கும். ஆனால் போக 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 தான் புரியும். ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ குருவுடைய அனுகிரகத்தை உணர முடியாது. 1 மாதம் 2 மாதத்தில் குரு அனுகிரகத்தை உணர முடியாது. காலக்கிரமத்தில் தான் உணர முடியும். பல வருஷங்கள் ஆனால் தான் அது உணர முடியும். ஒரு சில பேருக்கு பக்தி தீவிரமாக இருந்ததுன்னா உடனே உணர முடியும். ஆனால் குரு அனுகிரகம் மாத்திரம் அது அப்படியே உன்னை காப்பாற்றிகிட்டே வரும். அது மழை மாதிரி கொட்டும். எந்த சமயத்தில் நீ அனுபவிக்கிறேன்றது உனக்கு மட்டும்தான் புரியும். அது இன்னொருத்தனுக்கு பார்க்குறவனுக்கு புரியாது, அனுபவிச்சனுக்கு மாத்திரம்தான் புரியும். நீ தீவிரமாக இருந்துடு, எல்லாத்துலேருந்தும் கரையேறி வந்துடலாம். குருச்சரணாம்புஜ நிர்பர பக்தா சம்சாராத சீராத் பவமுக்தா. அச்சிராத்து சீக்கிரமே எல்லாத்துலேருந்து நீ விடுபட்டுள்ள. சம்சாராத்து அச்சிராத்து பவமுக்தா. சேந்திரிய மானச நியமாத்து. இந்திரியங்களோடு சேர்த்து மனசையும் சேர்த்து அவர்கிட்ட கொடுத்துரு. அவர் அதை கட்டுப்படுத்துறதுக்கு வழி சொல்லிக் கொடுப்பார், பக்குவம் பண்ணுறதுக்கு வழி சொல்லிக் கொடுப்பார். அப்படி அதை பக்குவப்படுத்தி கட்டுப்படுத்தி வைராக்கியத்தை வரவழித்து நித்தியானித்திய விவேகங்கள்லாம் வரவழித்து சமதமாதி சாதன சம்பத்தெல்லாம் உனக்கு சம்பாதிச்சு கொடுத்து உன் மனசில் மோட்சம் அடையணுங்கிற ஆசையை ஊட்டி விட்டு மெதுவாக உன்னை அழிச்சுட்டு போய் கை பிடிச்சின்னு கூட்டின்னு போய் கடைசியில் கொண்டு போய் கரை சேர்த்து வைப்பர். சம்சாராத சீராத்பவ முக்தா சேந்திரிய மானச நியமதேவம் திரக்ஷசி நிஜ ஹிருதயஸ்தம் தேவம். எங்கேயோ வழியில் கொண்டு போய் சாமியை காட்ட மாட்டார். அந்த கோவிலில் போய் பாருன்னு சொல்ல மாட்டார், இந்த கோவிலில் போய் பாருன்னு சொல்ல மாட்டார். உட்கார்ந்த இடத்துலையே நீ எங்கே இருக்கையோ அங்கேயே உன்னை மாற்றி காட்டுவர். அந்த இடத்துலையே கண்ணை மூடினா உனக்கு ஹிருதயத்துக்குள்ளே பகவானை கொண்டு வந்து நிறுத்தி காட்டுவர். அந்த தெய்வத்தை நீ கண்ணை மூடினா பார்க்கும்படியாக பண்ணுவர். அதுதான் குரு பண்ணக்கூடிய அனுகிரகம். அப்பேற்பட்ட அனுகிரகத்தை உனக்கு கிடைக்கணும்னா ஒரு குருவை போய் கட்டியாக பிடிச்சிக்கோ. நிறைய நாமாவை சொல்லு, நாமாவை சொல்லி சொல்லி நாளிலேருந்து பழக ஆரம்பி. இப்படி பழக ஆரம்பிச்சுட்டா கோவிந்தனை பஜனம் பண்ணிவிட்டா உலகத்தில் வேறு எதுவும் வேண்டாம். குருவே கோவிந்தன், கோவிந்தனே குரு. அப்பேற்பட்ட கோவிந்தன் ஆகிற குருவை கட்டியாக பிடிச்சிட்டு கரையேறத்துக்கு பாருங்கோ. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ருன்கரணே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ மூடமதே.